ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித் ஹோம்மேட் மசாலாவால். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். சீரக சம்பா ரைஸில் செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். கப்பளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 கப் எடுத்திருக்கு. மெஷர்மெண்ட் நீங்கள் கூடவோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் மட்டன் போடலாம். அப்படின்னா கூடையும் போட்டுக்கலாம். ஆனால் கம்மியாக மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதான் நல்லாயிருக்கும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 2 ஸ்பூன் மல்லி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சாச்சு. அது கூடயே ஒரு கைப்பிடி புதினா, மல்லியும் சேர்த்து அரைச்சிருங்க. இது ஒரு சைடு ஓரமாக இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி. இது கூடவே ஹோல் ஸ்பைசஸான பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடிகனமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 4 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 4 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டன் வெந்து ரெடியாக இருக்குது. மட்டன் வேக வச்சு தனியாக நம்ம கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது பிரியாணிக்கு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ அளவு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்ச சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 75% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டம் போட்டுடலாம். இப்போ நல்லா லெவல் ஈக்குவல் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு பழைய தோசைக்கல் மேலே நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கலை. சூப்பராக வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறையா நான்வெஜ் ரெசிபீஸும் போட்டிருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மட்டன் நல்லா பூ போல் வெந்திருக்கு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.